வணக்கம் 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 நண்பர்களே. வருகின்ற ஜூலை 18 தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் நடைபெற இருக்கிறது. பல்வேறு கட்சிகளும் பாஜகவிற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் டெல்லியில் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்கிறது. பல்வேறு கட்சிகளுக்கு பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கடிதம் எழுதியிருக்கிறார். 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக ஓரணியில் திரள எதிர்க்கட்சிகள் முயற்சித்தது. இந்த நிலையில் ஆளும் கட்சி, அதாவது ஆளும் கூட்டணியின் பலத்தை காட்டும் வகையில் இக்கூட்டம் நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மக்களவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறது. ஓராண்டுக்கு குறைவான காலகட்டமே உள்ள நிலையில் ஆளும் தரப்பும் எதிர்ப்பு தரப்பும் ஆயத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. கடந்த 2019 மக்களவை தேர்தலில் போது பாஜக கூட்டணியில் சிவசேனை, சிரோமணி அகாலி தளம் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் பல்வேறு காரணங்களால் இக்கட்சிகள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகின. சிவசேனை கட்சி பிளவுபட்டு அதில் மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அணி பாஜக பக்கம் நிற்கிறது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான அணி எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. ஒரே நாளில் கூட்டங்கள். பாஜகவுக்கு எதிராக கைகோக்கும் 24 எதிர்க்கட்சிகளின் கூட்டம் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ஜூலை 17, 18 ஆகிய தினங்களில் நடைபெற உள்ளது. அதே வேளையில் டில்லியில் ஜூலை 18ஆம் தேதி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடைபெற உள்ளது. பாஜக கூட்டணியிலிருந்து சில முக்கிய கட்சிகள் விலகிய பிறகு நடைபெறும் முதல் கூட்டம் இதுவாகும். மக்களவை தேர்தல் நெருங்குவதால் பாஜக கூட்டணியின் பலத்தை வெளிப்படுத்தும் நோக்கில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தும் தங்களது கூட்டணி கட்சிகள் மட்டும் அல்லாது கூட்டணியில் இணைய விரும்பும் கட்சிகளுக்கு பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா அழைப்பு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு. அதன்படி சிராக் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சிக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதோடு முன்னாள் மத்திய அமைச்சருமான பீகாரின் முக்கியமான தலைவருமான ராம்விலாஸ் பஸ்வான் மறைவுக்கு பிறகு அவரது லோக் ஜனசக்தி கட்சிக்கு உடைந்தது. பாஸ்வானின் சகோதரர் பசுபதி குமார் பாரஸ் தலைமையிலான பிரிவு இப்போது பாஜக கூட்டணியில் உள்ளது. பாரஸ் மத்திய அமைச்சராகவும் உள்ளார். வலுப்படுத்தப்படும் கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணியில் இருந்து விலகியிருந்த லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சியை மீண்டும் இணைத்து கொள்ளும் வகையில் சிராக் பஸ்வானுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. தற்பொழுது கிடைக்கப்பட்ட இந்த ஒரு செய்தி தான் இப்போது மிக பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். வருகின்ற 18ஆம் தேதி இந்த கூட்டணி போராட்டம் நடைபெறுமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.